ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. என்னிடையே எப்படி போகுது அப்படின்றத அந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். என்னன்னு சொல்லி கொடுப்பீங்க? இன்விடேஷன் தான். எதுக்கான இன்விடேஷன் அது? கண்மணி, நீ என்ன சொல்லி கொடுப்ப? என்னன்னு சொல்லுவ? எங்கள் கடை ஓப்பன் பண்ண போகிறோம் திண்டுக்கல்ல, வாங்க மேம்னு சொல்லுவியா? கமல், கேட்டியா? இன்விடேஷன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்கடா, பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாளான்னைக்கு எங்கள் கடை ஓப்பன் பண்ணுறோம் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவாங்களாம், அவங்க மேமு எல்லாரையும். இப்போல்லாம் கடைக்கும் வீட்டுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு வர்றது செம டயர்டாகிடுது. நம்ம வீட்டிலேருந்து கடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22 கிலோமீட்டர். காலையில் போனால் நைட்டு தான் வரோம். அதனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கெலாம் குக்கரில் தான் சாப்பாடு வச்சேன். சுண்டல் குழம்பு வச்சேன், ஆம்லேட் போட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நாங்களும் ரெடியாகி கிளம்பிட்டோம். பார்த்து அந்த வண்டி ஸ்லோவாக தான் போகும். எப்போவும் கமல் கூட காரில் போவேன். அப்படி இல்லை அப்படின்னா கௌதம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கௌதம் கூட காரில் போவேன். நமக்கு வண்டி அங்கே தேவைப்படுது, லோக்கல்குள்ளே ஓட்டுறதுக்கு கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பைக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால எக்ஸல் எடுத்துகிட்டு போகிறேன். நான் 2 வீலர் 4 வீலர் ரெண்டுக்குமே லைசன்ஸ் வச்சுருக்கேன். பட் ஆனால் பெருசாக ஓட்ட மாட்டேன். 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் பெருசாக ஓட்ட மாட்டேன். கமல் என்ன நம்பி பைக்கை கொடுக்கவும் மாட்டாங்க லாங் டிஸ்டன்ஸுக்கு. பெட்ரோல் இருக்கா? போ பாய், பார்த்து போ. நான் பின்னாடியே வரேன். ராஜாத்தி கிளம்பி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் கிளம்புனேன். இன்னும் போயிட்டுருக்கா ராஜாத்தி மெதுவாக. பாவம் 1 hour ஆயிடுச்சு. போகட்டும் மெதுவாக போகட்டும், பின்னாடியே போவோம். பெங்களூரில் இருக்கும்போது கமலை பின்னாடி உட்கார வச்சு ஸ்கூட்டியில் போய் ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன். அப்போ இருந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு பைக் எடுக்கிறது இல்லை, அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பைக் எடுப்பேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப லாங்காக ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு வழியாக வந்துட்டியா? எவ்வளோ நேரம் ஆச்சு? மணி 12 ஆச்சு. போ நிப்பாட்டு போ. கீழே போர்டு வச்சதை பார்க்கலையா? ஏண்டா வண்டியில் 2 வீலரில் வந்த நான் பார்த்தேன், காரில் வந்த நீ பார்க்கலையா? என்னாச்சு? போர்டு வச்சுட்டாங்களா? இப்போ தான் பார்க்குறியா? டடான் டடான். இத்தனை நாள் நம்ம ஷாப் இங்கே தான் இருக்குது அப்படின்னு வெளியே ஒரு போர்டு கூட வைக்கல. இன்றைக்கி தான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெய்லி அங்கேருந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குல்ல. நாளைக்கு சத்துமாக வரும். ஷாப் ஓப்பனிங்கான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். நம்ம ஸ்டோரில் புதுசாக நட்ஸு டேட்ஸ்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். நம்ம ஸ்டோரில் இருக்க நட்ஸு எதுவும் இன்னும் வெப்சைட்டில் லான்ச் பண்ணல. ஓப்பனிங் எல்லாம் முடிச்சுட்டு வெப்சைட்டில் லான்ச் பண்ணணும். எல்லாத்துலேயுமே போட்டிருக்கணும்மா. இந்த க்ரீன் கலர் டாட் போட்டிருக்குல்ல, க்ரீன் கலர் டாட் போட்டிருந்தா வெஜிடேரியன் அர்த்தம். என்ன இது? வை 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 அந்த பக்கம் கார்னர்லாம் வேணும். கிரேப்ஸ், ட்ரைட் கிரேப்ஸா? ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றோம். ரேக்கு கொஞ்சம் எம்டியாக இருந்தது. ஸ்நாக்ஸுமே வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஸ்நாக்ஸுமே சொல்லியிருந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் சொன்ன ஸ்நாக்ஸ் எல்லாமே மில்லட்ஸ் வச்சு ரெடி பண்ணுற மாதிரியான ஸ்நாக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஸோ கொண்டு வச்சுட்டாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு?
சிட்டிக்குள்ளே எக்ஸல் எடுத்துட்டு ஓட்டுறோம். பைக் ஓட்டியே எங்கேயும் கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த தெருவுக்குள்ள நான் ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கேன். ஓ, போன வாரம் அதுக்கு வாரம் அப்படின்னு ரொம்ப அலைச்சல். என்னை பார்க்குறவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏன் மூஞ்சி இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சரி, ஓப்பனிங்க்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். இன்ஸ்டன்ட் க்ளோவுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த சர்வீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு பார்க்ஸ் அண்ட் சலூன் தான் வந்தேன். இது வந்து திண்டுக்கல் தர்ஷினி ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் இருக்குது. ஆக்சுவலாக ஹைட்ரா ஃபேஷியல் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அவங்க இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய டிப்ஸ் சொன்னாங்க. ஹைட்ரா ஃபேஷியல் மற்ற இடத்துல வந்து 6000க்கு மேலே இருக்கும். நாங்களுமே வந்து நார்மல் டைமில் 6000 வாங்குவோம். இப்போ வந்து ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். 2999க்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கூட வச்சுருக்காங்க. என் ஃபேஸ் வந்து ரொம்ப டயர்டாக டல்லாக இருந்தது. பார்க்குறவங்களாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோவுக்கு வந்து இந்த ஃபேஷியல் நல்லாயிருக்குன்னாங்க. ஒரு 9-10 ப்ரொசீஜர் இருந்தது. அவ்வளோ நேரம் எனக்கு மசாஜ் பண்ணாங்க. எல்லா ஸ்டெப்பும் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டு விட்டு மேலே வந்து ஒரு முகமூடி மாதிரி வச்சு விட்டாங்க. ஹைட்ரா ஃபேஷியல் இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து சன்லைட்டில் படாமல் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா க்ளோ வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால் அப்படி இருக்க முடியாது. பட் அதுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. ஹைட்ரா ஃபேஷியல் முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹேர் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரொம்ப கட் பண்ணிடாமல் சும்மா கொஞ்சமாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபெதர் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. அவர் ஹேர் கட் பண்ணிக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணதுமே கமல் பாய் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, கொஞ்சமாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லி உட்காந்தேன். ஓவரால் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷாப் ஓப்பனிங்க்கு நான் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சர்வீஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். நீ ஒன்றுமே பண்ணல? நீ ஒன்றுமே பண்ணிக்கல? நான் இன்னைக்கு பண்ணாதான் ஒரு நாள் விட்டு சனிக்கிழமை நல்லா இன்னும் க்ளோவாக இருக்கும். எப்படி இருக்கும்? க்ளோவாக இருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.